الحمد لله الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله لا يحب كل كفار أثيم. صدق الله مولانا العظيم. சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். இதன் விளக்கங்களை தெளிவாக நாம் புரிந்து வருகிறோம். இதுவரைக்கும் 274 ஆயத்துகளை கடந்து 275வது ஆயத்திலிருந்து 281வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் நாம் காண இருக்கிறோம். இந்த வரிசையிலே பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 420 420 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன ஏன்னு சொன்னால், இந்த பாடம் எது சம்பந்தமான பாடம் என்றால் இலக்கிய நயம் சம்பந்தமான பாடம். சென்ற பாடத்திலும் இலக்கியம் சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டது. அத்தஷ்பீஹுல் மக்லூப் என்று இதுவரை இந்த பக்ரா சூராவிலே இந்த ஒரு தஷ்பீஹ் வரவில்லை. எனவே அதற்குரிய விளக்கத்தையும் கொஞ்சம் விலாவரியாக நாம் எடுத்து சொன்னோம். இப்பொழுது இந்த பாடத்திலே சீகத்துல் முபாலகா, திபாக்குல், இந்த சட்டங்கள், இது போன்ற இன்னொரு சட்டமும் தன்கீருளி தஹ்வீல் என்ற சட்டமும் வருகிறது. எனவே இந்த இடத்திலே முபாலகாவுடைய சீகாக்கள் சம்பந்தமாக பேசப்படும். முபாலகாவுடைய சீகா எது? இதில் ஃபஈலுன் ஃபஆலுன் ஃபஈலுன் என்ற 2 வசனம் தான் வருது. கஃபாரின் அசீம் உள்ள கஃபாரின் அல்ல ஃபஆல், அசீம் ஃபஈல், இந்த 2 வசனுடைய வார்த்தைகள் தான். ஃபஆல் ஃபஈல் என்ற 2 வார்த்தையினுடைய அந்த வரிசைகள் தான் வருகிறது. ஆனால் அதோடு சேர்த்து நம்ம சில சீகாக்களை எதெல்லாம் முபாலகாவுடைய சீகாவாக கருதப்படுகிறதோ, எவைகளெல்லாம் முபாலகாவிற்காக வேண்டி புழங்கப்படக்கூடிய சீகாக்களாக, உதாரணமாக ஃபஈலுன் அப்படிங்கிற சீகா, ஹதீருன் அப்படின்னு உதாரணத்துக்கு, நம்ம மிஃஆலுன் அப்படிங்கிற சீகா, மிஸ்பாஹ் அப்படின்னு வர மாதிரி, அதாவது மிஃஆலுங்கிறது மிஅதா அப்படிங்கிறதுக்கு வருது. அதே மாதிரி ஃபஈலுன் ஒன்று, ஃபஆலுன் ஒன்று, ஃபஈலுன் ஒன்று, அதே போன்று மிஃஆலுன் அப்படிங்கிற வசன், ஃபஊலுன் அப்படிங்கிற வசன், சபூருன், இந்த 5 வசன்கள் பொதுவாக முபாலகாவிற்காக வேண்டி புழங்கப்படுகிறது. இந்த 5 விஷயங்களை பற்றி தான், இந்த 5 வசன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 சீகாக்களையும் பற்றி நாம் விளக்கப் போகிறோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் இலக்கிய நயத்தில் இங்கே நம்ம 5 விஷயங்கள் சம்பந்தமாக, அதாவது இந்த சீகாக்கள் சம்பந்தமாக தெளிவான முறையில் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் உள்ளே சென்று அதனுடைய விஷயங்களை காண இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அசீம் என்று சொல்லப்படக்கூடிய கஃபாரின் அசீம் என்பதற்கு உரிய இலக்கண விஷயத்தை எடுத்து கூறுகிறார்கள். அதே போன்று திபாக் என்று சொல்லுதிய முஹக்குல்லாஹு ரிபா வயருபி சதகாத் என்ற வார்த்தைகள், இது போன்ற சில விஷயங்களுக்காக வேண்டி இலக்கிய நயத்தை, இலக்கியங்கள் விஷயத்தை தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார்கள். அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் காணப்போகிறோம். இந்த 420வது பாடத்திலே சீகத்துல் முபாலகா ஒன்று, திபாக்குன் ஒன்று, அதல்லாத மற்ற சில இலக்கிய விஷயங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் காண இருக்கிறோம். பாருங்கள், கிதாபுடைய ஆசிரியர் இது சம்பந்தமான விஷயங்களை எவ்வாறு விளக்குகிறார் என்பதை நாம் உள்ளே சென்று பார்ப்போம். பாருங்கள், பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலக்கிய நயம், அதன் வரிசையிலே சென்ற பாடத்தில் நாம் அத்தஷ்பீஹுல் மக்லூப் என்ற வார்த்தையை பார்த்தோம். அத்தஷ்பீஹுல் மக்லூப் என்றால் அது முதலாக வந்திருப்பதன் காரணமாக அதை பற்றிய விளக்கங்களை நாம் அதிகமாக கூறினோம். விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய குர்ஆனுடைய உதாரணங்களையும் மற்ற உதாரணங்களையும் எடுத்து கூறி விளக்கினோம். அந்த அடிப்படையிலே தஷ்பீஹில் மக்லூப் அது தெளிவாக விளக்க வைக்கப்பட்டது.
அடுத்ததாக அதை தொடர்ந்து அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, அல்லாஹு தாலா வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்தான். வ ஹர்ரமர் ரிபா, ரிபாவை ஹராமாக்கி விட்டான். பைன லஃப்லி அஹல்ல வ ஹர்ரம, அஹல்ல என்ற வார்த்தையும் ஹர்ரம என்ற வார்த்தையும் வந்திருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில் திபாக்குன், திபாக் என்ற சட்டம் இருக்கிறது. திபாக் சம்பந்தமாக ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். திபாக் என்பது அல் முஹ்சனாத்தில் பதியாவுடைய வகையை சார்ந்தது, இல்முல் பதியுடைய வகையில் கட்டுப்பட்டது. ஒக்கதாலிக்க, இவ்வாறு பைன லஃப்லு யம்ஹக் வயர்பி வயுர்பி. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, அஹல்ல என்ற வார்த்தை ஹலாலாக்கினான், வ ஹர்ரம என்ற வார்த்தை ஹராமாக்கினான். ரெண்டும் எதிரும் புதிர், ஆப்போசிட் சைடு. சரி. யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான், ஆனால் சதகாவையை வளர்த்து விடுகிறான் என்பதாக வருகிறது. அப்போ இங்கு அழித்தல், இங்கு அதிகரித்தல், வளரச் செய்தல். அப்போ இந்த இடத்துல அஹல்ல ஹர்ரம ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில் திபாக் இருக்கிறது, ஒரு ஒற்றுமை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. திபாக்கை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லும்போது திபாக் இரண்டு வகை. திபாக் என்றால் என்ன? இரண்டு எதிரும் புதிருமான வார்த்தைகள் ஒரே வாக்கியத்தில் வருவது. எதிரும் புதிருமான வார்த்தைகள் ஒரே வாக்கியத்தில் வருவது. அஹல்ல ஆகுமாக்கினான், ஹர்ரம ஆகுமாக்கவில்லை, ஹராமாக்கினான். அப்ப ரெண்டு எதிரும் புதிரான வார்த்தைகள். சரி. அடுத்ததாக இதுல பாருங்க, ரெண்டு எதிரும் புதிருமா வந்து எதிரெதிரான அர்த்தத்தை கொடுத்ததுன்னா அதுக்கு திபாக்கே சலபி என்பதாக சொல்லுவாங்க. திபாக்கே சலபி. ரெண்டு ஒரே அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி, ரெண்டு பக்கமும் வார்த்தைகள் எதிரெதிராக வந்தாலும் கருத்து ஒரே கருத்து நாடப்பட்டால் திபாக்கே ஈஜாப் என்பதாக சொல்லுவாங்க. இங்க அஹல்ல வ ஹர்ரம என்று சொல்லி திபாக்கே சலபி நாடப்பட்டிருக்கு. அதே போல எம் ஹக்கு வ யுர்பி என்று சொல்லி இங்கும் திபாக்கே சலபி நாடப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுலேயுமே திபாக் என்பது இருக்கிறது. திபாக் என்றால் என்ன என்பதை நாம் சொல்லிட்டோம். இரண்டு எதிரும் புதிருமான வார்த்தைகள் வரும், என்று எதிரும் புதிருமான வார்த்தைகள் வரும். இதெல்லாம் அல் மஹ்சனாத்தில் மானவியால கட்டுப்பட்டது. அல் மஹ்சனாத்தில் மானவியா என்ற அந்த கட்டுக்கோப்பில் பட்டது தான். மஹ்சனாத்தில் மானவியால பல வகை இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லேசா தௌரியான்னு ஒரு வகை இருக்கு. தௌரியாங்கிறது மறைமுகமாக சொல்லுதல், அதாவது ஒரு ஒரு விஷயத்தை சூசகமாக சொல்லுதல்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் அடங்கும். சூசகமாக சொல்லுதல், சூசகமாக சொல்றதுக்கு சொல்லுது தௌரியா. உதாரணமாக அதை தெளிவாக சொல்லாமல்